Hello friends, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா ஃபீமேல் இன்டிமேட் ஹைஜீனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் எடுத்திருக்க டாபிக் பார்த்துக்கிட்டீங்கன்னா டாம்பூன்ஸ். டாம்பூன்ஸ்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்றோம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சில பேருக்கு டாம்பூன்ஸ்னா என்னன்னு தெரியும். இப்பதான் வந்து ஆஃப் லேட்டா நம்ம சவுத் இந்தியாக்குள்ளார வந்துட்டு இருக்கு டாம்பூன்ஸ் எல்லாம். இப்பதான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரீட்டைல் ஸ்டோர்ல எல்லாம் நானே பார்த்துட்டு இருக்கேன். பட் முன்னெல்லாம் வந்து டாம்பூன்ஸ் தான் நமக்கு தெரியாது, ஒன்லி பேட் மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து டாம்பூன்ஸ் வந்து இப்போ ஆஃப் லேட்டா வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டாம்பூன்ஸ் தான் என்ன, டாம்பூன்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், டாம்பூன்ஸ்னால என்ன யூசஸ் இருக்கு அப்படின்லாம் வந்து தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா தொடர்ந்து கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க. டாம்பூன்ஸ்னா வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இதுதான் டாம்பூன் சொல்றாங்க. இது வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட பீரியட்ஸ் டைம் ஆகட்டும், இல்ல மென்சுரல் ஃப்ளோ இருக்கும் போது, மென்சுரல் சைக்கிள் இருக்கும் போது நாம வந்து இந்த டாம்பூன்ஸ் யூஸ் பண்றோம். எப்படி நம்ம வந்து பேட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த டாம்பூன்ஸும் யூஸ் பண்றோம். இந்த டாம்பூன்ஸ் என்ன பண்றோம்னா நம்மளோட வஜைனா அதுக்குள்ளார வந்து இன்சர்ட் பண்றோம். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த நம்மளோட மென்சுரல் ஃப்ளூயிட் எல்லாம் வந்து இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இதோட ஸ்டாண்டிங் பவர் பாத்துக்கிட்டீங்கன்னா 4 to 6 hours வரைக்கும் இருக்கும். யூஸ் பண்ணும் போது நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஃபீலே இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும், நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் நாள் அடைவில் அது வந்து அந்த ப்ராப்ளமே இருக்காது, நமக்கு அந்த ஃபீலும் இருக்காது. பட் சில பேருக்கு பேட்ச் வைக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும், ரேஷஸ் இருக்கும், லைக் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அந்த ப்ராப்ளம் எல்லாம் இந்த டாம்பூன்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணும். ஸோ இந்த டாம்பூன்ஸோட நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வரனால ஸோ ஒரு பயமும் வேணாம், இது வந்து உள்ளார போயிடுமோ அப்படின்லாம் பயமே வேணாம், இது உள்ளார போகாது. ஸோ ஸ்ட்ரிங்கை வச்சு நம்ம புல் அவுட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து பேட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த டாம்பூன்ஸையும் வந்து ஈஸியா வந்து டிஸ்போஸ் பண்ண முடியும். இன்னொன்னு நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் என்னன்னா, பேட்ஸ்ல இருந்து நீங்க டாம்பூன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு TSS அப்படின்னு சில பேருக்கு அந்த ப்ராப்ளம் வரும். ஸோ TSSனா வந்து டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். இதோட டீடைல்ஸ் எல்லாம் கீழே லிங்க்ல வந்து அட்டாச் பண்ண போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ், உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா எவர்டீனோட ப்ராடக்ட். ஸோ டாம்பூன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேக்கேஜிங்ல வருது, ரொம்ப நல்லா ஒரு பிங்க் வித் ஒயிட் பேக்கேஜிங். டாம்பூன்ஸ் வந்து 2 டைப்ல வருது. ஒன்னு வந்து இந்த ஸ்ட்ரிங் டைப் நார்மல் பிளாஸ்டிக் ரேப் மாதிரி வரும். பிளாஸ்டிக் ரேப்பை தூக்கி போட்டுட்டு தென் நீங்க வந்து உங்க கையால நீங்க வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதோட த்ரெட் வந்து வெளியே வரும். பட் அப்ளிகேட்டர் டாம்பூன்ஸ் பத்தி பேசிடுறேன். இதுதான் அந்த ப்ராடக்ட். இது வந்து டைப் வந்து 4 டைப்ஸ் இருக்கு. ஸோ லைட், ரெகுலர், சூப்பர் அண்ட் சூப்பர் பிளஸ். லைக் அப்சர்வன்சி அண்ட் மென்சுரல் ஃப்ளோ ஏத்த மாதிரி நீங்க உங்களோட சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணா ஆக்டிவிட்டி வேணாலும் நீங்க கேரி அவுட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த பயமே வேணாம். லைக் ஈவன் நீங்க வந்து ஸ்விம்மிங் பண்றதுனா கூட உங்களுக்கு அந்த லீக்கேஜ் இருக்காது. எக்ஸசைஸ் ஆகட்டும், இல்ல வந்து ஸ்டர்னஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது கூடயும் இது வந்து உங்களுக்கு ஒரு தடையா இருக்காது. உங்களுக்கு நீங்க பீரியட்ஸ்ல இருக்கீங்கன்னா கூடயும் அந்த ஃபீலே இருக்காது. பிகாஸ் இது வந்து அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கிறதே தெரியாது, ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். அண்ட் சில பேருக்கு வந்து அந்த பேட்ஸ்னால, ரேஷஸ்னால, இன்ஃபெக்ஷன்ஸ்னால லைக் எந்திரிக்கிறது கூடயும் வந்து சில பேர் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே வராது டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா. அண்ட் ஓபன் பண்ணா இதுக்குள்ளார வந்து 8 பீஸ் இருக்கு, சரிங்களா? அண்ட் இது கூடவே வந்து உங்களுக்கு ஒரு லீஃப்லெட் கொடுக்குறாங்க, எப்படி யூஸ் பண்ணும், என்னென்ன இருக்கு, எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு லீஃப்லெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லீஃப்லெட் கொடுத்துருக்காங்க. டாம்பூன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டான கவர் பேக்கேஜிங்ல வருது. அண்ட் இது ஓபன் பண்ணா இந்த மாதிரி ஒரு சிரிஞ்ச் மாடல்ல வருது. இங்க கீழ் பகுதியை வந்து நல்லா புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணீங்கன்னா ஒரு சிரிஞ்ச் மாதிரி வரும். அண்ட் தென் இப்ப வந்து நீங்க இந்த வஜைனாக்குள்ளார அழகா இப்படி புஷ் பண்ணிக்கணும்.
இது உங்க வெஜைனால போய் இன்சர்ட் ஆனா நல்லா ஃபிக்ஸ் ஆயிக்கும். ஃபிக்ஸ் ஆனா இந்த த்ரெட் மட்டும் தான் வெளியே இருக்கும். நீங்க உங்களுக்கு 4 hours முடிஞ்ச பிறகு இல்ல 4 hours முன்னாடி உங்க லீக்கேஜ் பொறுத்து நீங்க இத த்ரெட்டை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடும். எப்படி நீங்க பேட்ஸை டிஸ்போஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இதையும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இந்த டாம்பூன்ஸ் நீங்க எப்பப்ப யூஸ் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா லைக் நைட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா நோ. நீங்க உங்களுக்கு நீங்களே அறியாம ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டோம்னா நமக்கு அந்த சேஞ்ச் பண்ற ஒரு தாட்டே வராது இல்லைங்களா. அப்ப கொஞ்சம் உங்களோட ஹெவி லீக்கேஜ் இருக்கும் போது நீங்க சம் மிஸ் ஹேப்ஸ் எல்லாம் ஆவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் இது உங்களோட நான் பீரியட் டேஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் இல்ல, கூடாது. நீங்க அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டிஸ்போஸ் பண்றது நீங்க எப்பவுமே எந்த மாதிரி சானிட்டரி பேட்ஸ் டிஸ்போஸ் பண்றீங்களோ அதே மாதிரி டிஸ்போஸ் பண்ணிக்கோங்க. சோ இதோட மேக்ஸிமம் ஹார்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 4 to 6 hours. பட் இட் இஸ் நம்ம எப்பவுமே 4 hours வச்சிருக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபிள், பட் நாட் மோர் தென் தட். அண்ட் நிறைய பேருக்கு இந்த கொஸ்டினும் இருக்கும், டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க யூரினேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. எஸ், நீங்க தாராளமா இதுக்கும் யூரினேஷனுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. நீங்க தாராளமா யூரினேட் பண்ணலாம். பேட்ஸ்க்கும் டாம்பூன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களால ஸ்விம்மிங் பண்ண முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும், டாம்பூன்ஸ் யூஸ் பண்ணும்போது லைக் அந்த ஸ்ட்ரிங் அந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. தயவு செய்து அந்த மாதிரி எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஸ்ட்ரிங் ரொம்பவே சேஃப்டி இதுலதான் வச்சிருப்பாங்க, ரொம்ப சேஃப்டியா தான் வச்சிருப்பாங்க. பட் இன்கேஸ் அது அந்துட்டாலுமே நீங்க உங்க ஹேண்ட் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க புல் அவுட் பண்ணிடலாம். உங்க அந்த டாம்பூன்ஸை வெளியே புல் அவுட் பண்ணிடலாம். டாம்பூன் விழுந்துடுமா நடக்கும் போதோ இல்ல டான்ஸ் பண்ணும் போதோ ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போதோ விழுந்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கண்டிப்பா அது வெளியே விழாது. அந்த அளவுக்கு அது போய் வஜானாக்குள்ளார டைட் பண்ணிக்கும். சோ அதனால நமக்கு அது வெளியே விழுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் அவங்க கிட்டயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை மீட் பண்றேன். Until then, take care. Tata. Bye bye.